ஒரு வழியாக மல்லி இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டாங்க. ஸோ மல்லி எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பா அப்படிங்கிறது ராஜிக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்குது. இந்த மல்லி எதனா பண்ணியே தெரியணுமே. இந்த விஜயை சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு அடித்து துரத்தி விட்டோன்னா விஜய் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவான். திரும்ப ஓடி வந்து நம்ம காலில் விழுந்து எனக்கு வாழ்க்கை கொடுங்க அக்கா அப்படின்னு கெஞ்சுவான் அப்படின்னு தான் நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த விஜய் அங்கே போய் உட்காந்துட்டு ஒய்யாரமாக இருக்கான். இந்த மல்லி வேற ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறா அப்படின்னா இந்த மல்லி வேலைக்கு எதுவும் போகிறாளா? என்ன பண்ணுறது இப்போது? இந்த மல்லியை விஜய்கிட்டேருந்து பிரிச்சாகணும். அப்படி பிரித்தா மட்டும்தான் நாம் நினச்ச மாதிரி விஜயை நம்ம காலில் விழ வைக்க முடியும் அப்படின்னு ராஜி முடிவு பண்ணுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மல்லிக்கும் விஜய்க்கும் யார் ஹெல்ப் பண்ணுறா? இந்த அன்னப்பொண்ணி தானே. இந்த அன்னப்பொண்ணியை அன்னைக்கே கார் விட்டு ஏற்றினப்ப ஒரே தடவை காலி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அவள் இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டா. அவளை அன்னைக்கு போனால் போதும்னு லைட்டாக இடிச்சு விட்டோம் இல்லையா, அதான் இன்றைக்கி இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண ராஜேஸ்வரி அக்கம் பக்கத்தை விசாரிக்கிறாங்க. அதாவது விஜய் எப்படி வீட்டில் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் அப்படின்னு. அதில் இங்கே விஜய்க்கு கிடைச்ச தகவல் படி ஸோ ராஜேஸ்வரியை எப்படியாவது நாம் திரும்பவும் ஏமாற்றி சொத்தெல்லாம் பிடுங்கணும். அப்போ தான் நாம் நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். பாவம் மல்லி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்காரு. ஆனால் ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ விஜய்க்கு இப்போது அரவிந்த் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அரவிந்த் தான் காசுலாம் ரெடி பண்ணி கொடுத்து விஜய் இப்போ வீட்டில் நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கான். அந்த காசை வச்சு தான் இங்கே வெண்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ராஜேஸ்வரிக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே ராஜேஸ்வரி சும்மா இருப்பாளா? அவளோட வில்லத்தனத்தை காட்ட மாட்டாளா? ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாரையுமே அடிக்கணும். அடித்தாதான் விஜய் வழியே இல்லாமல் தாங்கிட்ட ஓடி வருவான் அப்படின்னு ராஜேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அரவிந்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அரவிந்தை போட்டு தள்ளிடலாமா? வேணாம், அரவிந்தை போட்டு தள்ளினா நமக்கு பிரச்சனை ஆகிடும். அரவிந்தை போட்டு தள்ளக்கூடாது. ஆனால் அதுக்கு பதில் அரவிந்துக்கு அடிக்கிற அடியில் அரவிந்த் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடணும். அரவிந்த் மட்டும் நம்மள்கிட்ட வந்துட்டானா விஜயை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம அரவிந்த் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது அரவிந்த் வந்து ஒரு ஃபினான்ஷியர்ட்டை தன்னுடைய வீட்டை அடமாக வச்சு பணம் வாங்கியிருக்க விஷயம் ராஜேஸ்வரிக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வந்து அந்த ஃபினான்ஷியர் போய் பார்க்குறாங்க. பார்த்து அந்த வீட்டை அடமாக வச்சுருக்காங்க அரவிந்த். ஸோ எவ்வளோ அமௌண்ட் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன், அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ராஜேஸ்வரி அவங்கள்ட்ட டீல் போட்டு அந்த பத்திரத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டதுக்கு பிறகு ராஜேஸ்வரி அரவிந்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி நீங்கள் வீட்டு பத்திரத்தை அடகு வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த ஆள் வந்து கடன் தொகை தாங்காமல் என்கிட்ட உங்கள் வீட்டு பத்திரத்தை அடமாக வச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது. நீங்கள் உங்கள் வீட்டை மீட்கணும் அப்படின்னா உடனே 10 லட்ச ரூபா காசு எடுத்துட்டு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வாங்க, இல்லைனா இந்த வீட்டை இப்போ நான் ஏரத்தில் விட்டுருவேன் அப்படின்னு ராஜேஸ்வரி மிரட்ட அரவிந்துக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரில. அரவிந்த் கண் பிதுங்கி பண்ணிக்கிறாரு. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் உங்களை நேரில் வந்து பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ராஜேஸ்வரியும் ஒரு காஃபி ஷாப் அட்ரஸை கொடுக்குறாங்க. அந்த காஃபி ஷாப்புக்கு நம்ம அரவிந்த் பதிலச்சு ஓடி வராரு. ஓடி வந்து யார் இங்கே இருக்காதுன்னு தேடி பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி உட்காந்துருக்காங்க. ராஜேஸ்வரி பார்த்தா அரவிந்துக்கு சமாதிரிச்சு நேரம் கிட்டக்க போகிறாங்க. மேடம் நீங்கள் தான் கால் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் கால் பண்ணேன், நீங்கள் அப்படின்னு கேட்கும். மேடம் நான் தான் மேடம் அரவிந்த், விஜய் சாருக்கு டிரைவராக இருந்தேனே, எனக்கு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, எப்படி அரவிந்த் மறக்க முடியும் உங்களை? மறக்கக்கூடிய ஆளா நீங்கள்? சொல்லுங்கள் அரவிந்த், என்ன விஷயம்? மேடம் நீங்கள் இப்போ கால் பண்ணியிருந்தீங்களே வீடு விஷயமா, அது நான் தான் மேடம், எனக்கு தான் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க. அந்த வீட்டை நீங்கள் தான் இப்போது அடமான வச்சுருக்கீங்களா? மேடம் ப்ளீஸ் மேடம், நான் அந்த வீட்டை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியாவது மூட்டுறேன் மேடம். கொஞ்சம் இப்போது கஷ்டமாக இருக்குது, கடவை நிறையா போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வீட்டை மூக்கிறது அந்தளவுக்கு பாசிபிள் இல்லை மேடம். ப்ளீஸ் மேடம், எனக்காக ஒரு மாதம் பொறுத்துங்க மேடம், அதுக்குள்ளே வீட்டை எப்படியா மூட்டுறேன் மேடம் அப்படின்னு நம்ம ராஜி சொல்கிறாங்க. அப்போதைக்கு அரவிந்த் என்ன பண்ண தெரியாமல் முடிக்கும்போது ராஜி ஒன்று, இங்கே பாருங்க அரவிந்த், நான் இந்த வீட்டை அவங்கள்ட்ட இருக்குது நான் வாங்கினேன், உங்களை என் பிடியில் சிக்க வைக்கணும் அப்படின்னு தான் நான் ஓப்பன் சொல்லிடுறேன். எனக்கு வந்து விஜயை பழி வாங்கணும், விஜயோட சொத்து நான் பிடிங்கிட்டேன். விஜய் இப்போ நடுத்தில் நிற்கிறான். ஆனால் அவன் நிற்க விடாமல் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் இடம் கொடுத்து விஜயை இப்போ தங்க வச்சுருக்கீங்க. அதனால் விஜய் நீங்கள் உடனே வீட்டோட வெளியே அனுப்புங்க, இல்லைனா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. செஞ்சிங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு தப்பிக்கும். இல்லையா அந்த வீட்டை வச்சு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, ஸோ நான் இப்போவே அந்த வீட்டை ஏலத்தில் விட்டுருவேன். ஏலத்தில் விட்டால் உங்கள் வீடு உங்களை விட்டு போயிடும். ஓகேவா, பரவாயில்லையா அப்படின்னு ராஜி மிரட்ட அரவிந்துக்கு வழி தெரியல. மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்கள் என்ன சொல்லலாம் செய்யணும் மேடம், சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜி சொல்கிறாங்க, அப்படியா, ஓகே அரவிந்த், ஒன்றும் இல்லை, இப்போது விஜயோடைய சொத்துலாம் என் பேரில் மாற்றிட்டேன். ஆனால் ஒரு சில இது விஜயோடைய மனைவி மல்லி கையெழுத்து போட்டால் மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுற, நான் ஒரு பத்திரம் தரேன், அந்த பத்திரத்தில் மல்லிகிட்ட எப்படியாவது மல்லிக்கே தெரியாமல் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடு. அது மட்டும் இல்லை, விஜய்க்கும் மல்லிக்கும் நான் சொல்கிற மாதிரி அடிக்கடி லைட்டாக சின்ன சின்னதாக சண்டையை மூட்டி விடு. அந்த சண்டை பெரிய சண்டையாக மாறி மல்லி எப்படியாவது விஜயை விட்டு பிரிஞ்சு போகணும். அப்படி போனால் மட்டும்தான்
அந்த விஜய் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா மல்லி இருக்க சப்போர்ட்டில் விஜய் இப்போ கஷ்டப்படாமல் ரொம்ப சொகுசாக இருக்கான். அது எனக்கு பிடிக்கல. அந்த விஜய் கஷ்டப்படணும். இதெல்லாம் நீ பண்ணுனா அப்படின்னா அந்த வீடு உனக்கு தான் இல்லையா? அந்த வீடு அப்புறம் நீ இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். என்ன புரியுதா அப்படின்னு ராஜி சொல்ல அரவிந்த் வழி இல்லாமல் சரிங்க மேடம், நீங்கள் என்ன சொல்லலாம் நான் செய்கிறேன் மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கெஞ்சிடும். உடனே ராஜியும் சரி ஓகே நீ போயிட்டு நான் கால் பண்ணும்போது என் வீட்டுக்கு வா, அந்த பத்திரம் அதுக்கப்புறமா நம்ம மல்லிக்கு விஜய்க்கும் என்னெல்லாம் சண்டையை மூட்டி விடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் நீ அடுத்தது செய்யணும், செய்கிற புரியுதா? சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிளம்பிடுறாங்க. ஒரு வழியாக அரவிந்த் நம்மள்ட்ட சிக்கிட்டான். இனிமேல் நாம் அரவிந்தை வச்சு அந்த விஜயை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக போகிறாங்க. அரவிந்த் யோசிக்கிறான். அரவிந்துக்கு தலைவலி பயங்கரமாக வந்துடுது. என்ன இது, ராஜி இப்படி மிரட்டுறாங்களே, நம்ம வீட்டு பத்திரம் அங்கே இருக்குது, அதுக்காக நாம் இப்படி எல்லாத்தையும் செய்ய முடியுமா? விஜய் சார் பாவம் இல்லையா? அவர் நமக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. மல்லி ரொம்ப ரொம்ப பாவம். ஏற்கனவே சொத்தான் இழந்துட்டு இன்றைக்கி நடுத்தல் நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நாம் போயிட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு துவகத்தை பண்ணலாமா? அது தப்பு இல்லையா? இல்லை, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி நாம தான் இதை எதிர்த்து சண்டை போட்டாக்கணும் அப்படின்னு அரவிந்த் முடிவு பண்ணி யோசிச்சு வச்சுருக்கான். இங்கே ராஜேஸ்வரியும் நேராக வீட்டுக்கு வர சொல்லி அரவிந்தை கூப்பிட்றாங்க. உடனே அரவிந்தன் வீட்டுக்கு போனது ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருங்க அரவிந்த் நான் போயிட்டு அந்த பத்திரத்தை எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அரவிந்த் அப்படியே ராஜி போன கொஞ்ச நேரத்தில் திரும்ப ரூமுக்கு போகிறான். பார்த்தா நம்ம ராஜி பீரோல் திறந்து அந்த மல்லிகிட்ட கையெழுத்து வந்து வச்சுருக்க பத்திரத்தை எடுக்கவும் நம்ம அரவிந்த் பிள்ளையே போயிட்டு ராஜிக்கு மயக்க மருந்து வச்சு இந்த கர்ச்சிப்பை வச்சு மூஞ்சில் மூடி ராஜியை மயக்கம் அடைய வைக்கிறான். வச்சுட்டு பீரோல் திறந்து பார்க்கும்போது நம்ம அரவிந்தோடைய வீட்டு பத்திரம் அங்கே தான் இருக்குது. அதை எடுத்த அரவிந்துக்கு இன்னும் நிறையா பத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விஜய் சார் இருக்கா இல்லையா, அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரமும் இருக்குது. அதை பார்க்கவும் அரவிந்துக்கு செம்ம சந்தோஷம். ஆஹா, இந்த ஒரு பத்திரத்தை வச்சு தான் ராஜேஷ் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த பத்திரம் எடுத்துக்கிட்ட அரவிந்த் நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துடான். கொஞ்ச நேரத்தில் ராஜேஸ்வரி கண் முழிச்சாங்க. கண் முழிச்சதும் என்னாச்சு நமக்கு, நம்மளை யார் இப்படி பண்ணது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆஹா, அரவிந்த் தானே வீட்டுக்கு வந்தான், அப்போ அவன் தான் இப்படி பண்ணியிருப்பானோ அப்படின்னு ராஜ் சந்தேகம் வருது. பார்த்தா பீரோல் திறந்து கிடக்குது. உடனே பீரோல் வச்சு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அவங்க வச்சிருந்த பத்திரம் எதுவுமே இல்லை. அது ராஜேஸ்வரிக்கு சமாதிச்சாவது. ஆஹா, அப்போது அரவிந்த் பத்திரத்தை எடுத்து போயிருப்பானோ அப்படின்னு யோசிச்சு கீழே இறங்கி ஒடியாரும் போது வாசலில் பார்த்தா கார் வந்து நிற்கிது. யார் கார்னு பார்த்தா அரவிந்த் கார் தான். போன அரவிந்த் சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் போயிட்டு நம்ம விஜய் சார்ட்ட சொல்லிடுறான். சொல்லி விஜய் மல்லின்னு எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ராஜேஸ்வரி ஓடி வந்து, டேய் அரவிந்த் நம்பிக்கை துரோகி, உன்னை எதுக்கு நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன், நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, என்னடா தான் பத்திரம்லாம் கேட்க. உடனே மல்லி, என்ன ராஜி, என்ன பத்திரம், இந்த பத்திரமா, இதுதானே தெரிய வந்திருக்க, இந்த ஒரு பத்திரத்தை தான் நீ இவ்வளோ ஓவரா ஆட்டம் போட்ட, இனி இந்த பத்திரமே இருக்காது, என்ன பண்ண போகிற இப்போ அப்படின்னு கேட்க. ராஜவனே இங்கே அப்புறம் மல்லி தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாத, அந்த பத்திரத்தை குடிடி அப்படின்னு கிட்டக்க ஓடி வராங்க. ஓடி வரும்போது நம்ம மல்லி அந்த பத்திரத்தை அப்படியே கிழிச்சு போகிறாங்க. இப்போ ரெடி பண்ண போகிற, இப்போ என்ன பண்ணுவேனால, இந்த பத்திரம் தானே இவ்வளோ ஆட்டம் போட்ட, இனி இந்த சொத்து உனக்கு கிடையாது, இந்த சொத்து எல்லாமே விஜய்க்கு தான், இந்த பத்திரம் இல்லை, என்ன பண்ண போகிற இப்போ அப்படின்னு கேட்க. உடனே ராஜி கோவமாகி மல்லி அடிக்க பாய்ஞ்ச நம்ம ராஜேஸ்வரி கையை பிடிச்சி விஜய் திருப்பி பலனும் விடுறாரு ராஜேஸ்வரியை அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. விஜய் நான் அக்காடா அப்படின்னு சொல்லும்போது, யாருடி அக்கா, ஏன் உனக்கு அக்கான்னு இப்போ தான் தெரியுதா, அன்னைக்கு என்னை ஏமாற்றி சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு என்னை நடுத்தில் நிற்க வச்சு அன்னைக்கு தெரியல, நான் உனக்கு தம்பின்னு எனக்கு அக்கான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், இந்த இடத்த விட்டு நீயே கிளம்பி போயிடு, இல்லைனா மரியாதை கெட்டு போய் தான் நீங்கள் எந்த போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ராஜியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க நம்ம விஜய். அதை பார்த்து மல்லி அரவிந்தன்னு எல்லாருமே செம்மையாக சந்தோஷப்படுறாங்க.